அடுப்பில் பேன் வச்சு 1 கப் கடலை மாவை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வறுத்துக்கலாம். மாவை ஒரு பவுலில் சேர்த்து 1/4 கப் நெய் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த அளவுக்கு சாஃப்டாக மாவை கரைச்சிக்கணும். அடுப்பில் பேன் வச்சு 1 கப் மாவுக்கு 1 கப் நாட்டு சர்க்கரை, இதில் 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, வெல்லம் கரைஞ்சிருச்சு ஆனால் கொஞ்சம் வெல்லத்தில் மண் இருக்க மாதிரி இருக்குது, இதை வடிகட்டிக்கலாம். வெள்ளைப்பாக வடிகட்டி சேர்த்தாச்சு. இதில் கரைச்சி வச்சுருக்க கடலை மாவை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, இது கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 1/4 கப் நெய் நல்லா கெட்டியாயிடுச்சு. ஒட்டாமல் திரண்டு வர இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் இல்லை ட்ரே எடுத்து சுற்றிலும் நெய்யை தடவி இதை அப்படியே சேர்த்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இதை 1 மணி நேரத்துக்கு ஃப்ரீயாக அப்படியே விட்டுடலாம். இதை அப்படியே திருப்பி போட்டு பிளேட்டை எடுத்து நமக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தால் நெய் மைசூர் பாக் ரெடி. செம்மையாக இருக்குது, வாயில் வச்சதே தெரியல. மஸ்ட் ட்ரை, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.